ஹலோ கைஸ், இன்னைக்கு நம்ம என்ன டாபிக் பார்க்க போறோம்னா, நீங்க வந்து எக்ஸ்டர்னல் ஹார்ட் டிஸ்க் வந்து யூஸ் பண்ணியிருப்பீங்க. அண்ட் நீங்க வந்து விண்டோஸ்ல தான் யூஸ் பண்ணியிருப்பீங்க. மேக்புக் நீங்க ஸ்விட்ச் பண்ணும்போது, உங்கனால அந்த டேட்டாஸ வந்து ஹார்ட் டிஸ்க்ல இருந்து உங்களுக்கு மேக்புக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம். பட் மேக்புக்ல இருந்து உங்கனால ஹார்ட் டிஸ்க் வந்து ட்ரான்ஸ்ஃபர் பண்ண முடியாது. ஸோ இங்க நான் ட்ரை பண்ணி காமிச்சிருப்பேன். அத வந்து காப்பி பண்ணி நான் டிராக் பண்ணியும் காமிச்சிருப்பேன். காப்பி பேஸ்ட் பண்ணாலும் அங்க பேஸ்ட் ஐட்டம் கூட வராது. ஓகேவா? ஸோ அதுக்கு நம்ம என்ன பண்ணோம்னா, உங்க ஸ்பாட்லைட் சர்ச் போய்க்கோங்க. அதுல டிஸ்க் யூட்டிலிட்டி நீங்க சர்ச் பண்ணீங்கன்னா, உங்களுக்கு இந்த பேஜ் வந்து ஓப்பன் ஆகும். லெஃப்ட் சைட்ல பார்த்தீங்கன்னா, ஆ நீங்க யூஸ் பண்ற அந்த ஹார்ட் டிஸ்க்கோட நேம் வந்திருக்கும். அத நீங்க வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணிட்டு, ஆ நீங்க மேல போனீங்கன்னா, எரேஸ்ன்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். அதுக்கு முன்னாடி அந்த ஃபைல் அண்ட் டேட்டாஸ் இம்பார்ட்டன்ட்னா, அது ஒரு ஃபோல்டர் போட்டு நீங்க வந்து கண்டிப்பா அந்த ஃபோல்டர்ல நீங்க வந்து உங்க ஃபைல்ஸ சேவ் பண்ணி வச்சுக்கோங்க. இது ஆல்ரெடி உங்களுக்கு வந்து என்டிஎஃப்எஸ்ன்னு சொல்லிட்டு ஒரு டிஃபால்ட் ஃபார்மேட்ல இருக்கும். அண்ட் நீங்க எத சேஞ்ச் பண்ணணும், இஎக்ஸ்பேட்ன்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். அந்த ஃபார்மேட் அது வந்து யுனிவர்சல் ஃபார்மேட் எல்லா இதுலயுமே யூஸ் ஆகும். ஸோ அதுக்கு நீங்க சேஞ்ச் பண்ணிட்டு நீங்க வந்து எரேஸ் குடுத்துருங்க. ஸோ உங்களோட ஹார்ட் டிஸ்க் கம்ப்ளீட்டா வந்து ஃபார்மேட் ஆயிரும். அதுக்கப்புறம் நீங்க ஒரு சில மினிட்ஸ் உங்களோட டேட்டாஸ் அண்ட் சைஸ பொறுத்து அது வந்து ஃபார்மேட் டைம் எடுத்துக்கிட்டு, அது வந்து ஃபார்மேட் அண்ட் கம்ப்ளீட்டா ஃபார்மேட் அடிச்சுட்டு உங்களுக்கு வந்து அந்த இஎக்ஸ்பேட்ல ஃபார்மேட்டுக்கு சேஞ்ச் ஆயிரும். ஸோ இதுக்கப்புறம் நீங்க வந்து பின்னாடி வந்து உங்களோட ஃபோல்டர்ஸ் வந்து ஹார்ட் டிஸ்க் சேஞ்ச் பண்ணீங்கன்னா, கண்டிப்பா வந்து சேஞ்ச் ஆயிரும். ஸோ ட்ரான்ஸ்ஃபர் ஆகும். ஓகேவா? ஸோ நீங்க வந்து இப்ப பார்த்தீங்கன்னா தெரியும். இப்போ நீங்க பார்த்தீங்கன்னா, ஆ உங்களுக்கு வந்து ட்ரான்ஸ்ஃபர் ஆயிட்டு இருக்கு. ஓகேவா? ஸோ இதுதான் ப்ரொசீஜர்.